back to another new video. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Roblox simulator தான் பார்க்க போறோம். So இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒரு எபிசோட் பண்ணலாமே இந்த Roblox simulator. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 1 மில்லியன் இல்ல 10 மில்லியன் அப்படி அடிக்க போறோம்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு நான் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 3 மில்லியன் வரையும் வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருந்த டைம்ல எல்லாம் சும்மா விளையாடினால அது ஒரு 3 மில்லியனுக்கே ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ நானே நினச்சி பார்க்கல 3 மில்லியன் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த கேம் தெரியாத ஆட்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொப்ளக்ஸில் இருக்கிற ஒரு யூடியூபர் சிமுலேட்டர். ஸோ இந்த சிமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறது இப்போ நான் காட்டுறேன். அப்படி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே யூடியூப் ஐக்கான் போட்டு 3.6 மில்லியன் எனக்கு இப்போ சப்ஸ்கிரைபர்ஸும் இப்போ காசு என்னட்ட பார்த்தீங்கன்னா 185K இருக்கு. அதுவும் சாப்பிட்றது தூங்குறதுன்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் குறைஞ்சிச்சேன்னா நாம என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இதுவரை நான் குறைய விட்டது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் இது அதாவது இந்த முன்னாடி பவர் இது காட்டில் அது குறைவா இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், தூங்கணும். ஸோ 3.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போதைக்கு இருக்கு நம்மகிட்ட. இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால 4-5 வீடியோ போட்டாலே நமக்கு 10 மில்லியன் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் 10 மில்லியன் இது வைக்க கூட இடம் இல்லை. நான் இது எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு அடுக்கி வச்சுட்டேன் பக்கத்து. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது காட்டுறேன் பாருங்க. இதுக்கு போய் இது ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். அப்போ இதை கொடுத்தாதான் இந்த ஒவ்வொரு எமோஷன்ஸ் எல்லாம் காட்டுது. ஸோ இது நிறைய பேருக்கு விளையாட தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நம்ம விளையாடுறத பார்க்கலாம். ஸோ இது எப்படி இது சரியாக கட் பண்ணணும், அதாவது நடுவில் வரும்போது கட் பண்ணணும். அதுக்கு முதலே கட் பண்ணிட்டோம்னா எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கட் ஆனது 97, அப்போது 87. இது வேணும்டே ஸ்பீடாக போகுது 87. ஸோ ஓகே கைஸ், ஸோ அப்லோட் பப்ளிஷ் கொடுத்துலாம். ஸோ இப்போ வாங்க ஒருக்கா இது பப்ளிஷ் ஆகும் வெளியே ஒருக்கா போய் என்ன நம்மளோட கம்ப்யூட்டர் அப்கிரேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ நான் ஒரு யூடியூபராக இருந்து ஒரு யூடியூப் கேமில் பார்த்தீங்கன்னா 3.6 மில்லியன் வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே சைட்டில் அந்த இதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு காட்டுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதுக்கே 1 மில்லியன் போயிட்டு நினைக்கிறேன். இல்லை 510K போயிருக்கு. அதாவது நம்ம இப்போ 4.1 மில்லியன் சம்பாதிச்சிட்டோம். ஸோ பாருங்க நம்ம இப்போ கம்ப்யூட்டர் அப்கிரேட் பண்ண இந்த இடத்துக்கு தான் வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கம்ப்யூட்டர் அப்கிரேட் பண்ண காசு கிடையாது. ஸோ பார்த்து வைக்கலாம். அடுத்த டார்கெட் எனக்கு இதுதான். எனக்கு இந்த கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க பாருங்க. இதுக்கு மாடல் ஆனால் அது பில்லியன் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு போய்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் நல்லா இருக்கு. ஸோ நம்ம இதுதான் நம்மளோட டார்கெட். இது மில்லியன் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் 10 மில்லியன் அடிச்சுட்டு வரோம். ஸோ நமக்கு நேரமே கிடையாது. ஓடு வெகுளியாக ஓடு. நாம போய் ரெக்கார்ட் பண்ணலாம். நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன சிமுலேட்டர் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொப்ளக்ஸுக்குள்ளே நிறைய சிமுலேட்டர் இருக்குது. இதில் ஒன்று தான் யூடியூபர் சிமுலேட்டர். ஸோ இதில் வந்து பேட் கமெண்ட் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நான் இதே திருப்ப ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு தான் நம்மளோட சேனலில் வியூஸ் கூட போகுது. ஸோ எது கூட போகுது அப்போ தானே நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கூட வரும். ஸோ அதனால தான் அதுக்கு நான் செய்கிறேன். அடுத்து கட் பண்ணணும். இந்த கட்டிங் தான் கொஞ்சம் பிரச்சனை. கட்டிங் மேலே பார்த்தீங்களா, இதுதான் கொஞ்சம் பிரச்சனை. சரி பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் கூட பேச விரும்பல, நீங்கள் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நமக்கு வீடு கொஞ்சம் பார்க்கணும், அதாவது அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ இந்த அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு வீடு என்ன மாதிரின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வீடு இந்த பக்கத்தில் இருக்க ஹோம்ஸ் அதாவது இந்த ஹோமை விற்கிற இடம் தான் இது. நம்மளோட வீடை விற்கிற இன்னொரு இடம். ஸோ இதில் போய் கதைச்சா நிறைய கேட்கும். ஸோ இதுதான் நம்ம இருக்கிற இப்போதைக்கு அப்பார்ட்மெண்ட். இங்கே பாருங்கள் மேலே போகுது வியூஸ் 4. அதே மாதிரி தான் திரும்ப 500 வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0 அப்பார்ட்மெண்ட், அதாவது ஸ்டார்டிங் அப்பார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா 5 மில்லியன். ஸோ நம்ம காசு சேர்த்திட்டு போகலாம்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் அதை விட எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சீ சைடோட
நல்லா பெருசாகவும் இருக்கு. ஆனால் சைட் வெளியே தெரிய போறது இல்லை. ஸோ நம்ம அடுத்தடுத்து இங்கே பாருங்க, இது ஒரு மெகா அப்கிரேட். ஸோ அதை விடுங்க, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன்றாவே போகலாம். ஸோ அடுத்தது 5 மில்லியன் அந்த அப்கிரேட்டுக்கு நம்ம காசு சேர்க்கலாம். ஸோ எப்படி இந்த எபிசோடில் நான் அதை காட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 1 மில்லியன்லேருந்து 10 மில்லியனை போய் போகிறதா பார்க்க போகிறோம். ஸோ அலாமாவை அடுத்து போகலாம். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த ஒரு பாட்டு இருக்கு, சும்மா கிடந்த என்னை சீண்டி விட்டாய், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ என்னோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு புது மைக் வாங்கியிருக்கேன். இந்த மைக் ரிவ்யூ வேணுமெண்டா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்க்குறே 2-3 பேர் அவங்களும் கமெண்ட் பண்ணாமல் பஞ்சிட்ட போயிட்டீங்கன்னா யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுவான். ஸோ மறக்காமல் கமெண்ட்டோட தட்டி விட்டு போங்க. நானும் முடிஞ்ச அளவு கமெண்ட் ஒன்றில் வச்சுட்டு பார்க்குறேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதாவது அந்த பீஸா சிம்பிள் தான் ஃபுட்டு. ஸோ இதுக்கு ஃபுட்டுக்கு வர காசு சரி பரவாயில்ல, காசை கொடுத்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஸ்மைலி ஃபேஸும் குறைவாக இருக்குது. அதுக்கு இதில் போய் விளையாடிக்கணும். நம்மளுக்கு வியூஸ் குறையுது. ஸோ வேறு எதுவும் கேம் விளையாட பார்க்கணும். சரி பரவாயில்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாகவே கூடுது. ஸோ இவ்வளோதான் போயிருக்கு. ஸோ நம்ம வேறு கேம் விளையாடலாம். ஏன்னா அதுக்கு வியூஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே கேம் விளையாடினா இதுதான் ஆகும். ஸோ இந்த கேம் விளையாடலாம். இதுக்கும் கொஞ்சம் வியூஸ் நம்மளோட சேனலில் கூட போகும். நம்ம ரியல் லைஃப்ல இதுலலாம் ஆசை தான் நமக்கு 1 மில்லியன்லாம் அடிக்கும். 100K அடிக்கிறதே கஷ்டம். ஆனால் இதில் சிம்பிளாக 100Kலாம் அடித்து தள்ளிட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு 100Kலாம் ஆசை தான். ஃபஸ்ட்டு 1K அடிக்கலாம். ஸோ 1K வரணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி கண்டிப்பாக வீடியோ வரும். இவ்வளோ வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்கு இல்லை. மைக்கு கண்ணாடிக்கு அப்புறம் இப்போதான் வந்துச்சு. ஸோ மைக் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். ஸோ அது மட்டும் இல்லை, என்னோட நிறைய பேர் சேர்ந்து விளையாடலாம். ஸோ அது சேர்ந்து எப்படி விளையாடுறா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்களா, இதுக்கும் பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ இந்த 2 இதுலன்னா நம்மளுக்கு கூட இது வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 5 மில்லியன் அடிச்சிட்டோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு லைவும் பண்ணலாம் தான். ஆனால் லைவ் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் இதுக்கு வராது, சப்ஸ்கிரைபர்ஸ் வராது. இதுக்கு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிஷியஸ் என்னது இது. ஸோ கட் பண்ணலாம். கட்டிங் டிங்கரிங். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒரு லைவ் கூட போடல. அதுக்கு யார் தெரியுமா காரணம்? நீங்கள் தான் காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லைவ் போகணும்னா மினிமம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நாம் இன்னும் வரல. அதுவும் நாம் இப்போ இருக்கிற 40 சப்ஸ்கிரைபர்ஸுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் அடிச்சிட்டோம். ஸோ 6.1 அடிச்சிட்டோம். ஸோ ஓகே கைஸ், திரும்ப நம்ம ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரெக்கார்டிங்கை மட்டும் முடிச்சிடக்கூடாது, போட்டுக்கிட்டே இருந்தால் தான் 10 மில்லியன் ரீச் பண்ணலாம். ஸோ ரெக்கார்டிங்கை போடலாம் டக்கு. ஸோ இந்த ரோப்ளாக்ஸே நான் பார்த்தீங்கன்னா மொபைலில் விளையாடுறேன். ஸோ சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்கும்போது சத்தியமாக தெரியல எனக்கு. நான் டெஸ்டிங் பண்ணும்போது மெல்லமாக கதைக்கவே நல்லா கேட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் மெல்லமாக கதைச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சவுண்ட் குறைவாக இருந்தால் மன்னிச்சு விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ பாருங்க, அது நல்லா நம்ம கட் பண்ணியிருந்தா அதில் பச்சை கலரில் வருது, இல்லாட்டிக்கு ஒரு கலர் மங்கிக்கிட்டே போகுது. ஸோ அடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஷ் வந்துடுச்சு. இப்போ தான் நானே அதை நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ 1.4 மில்லியன் வந்துட்டு கேஷு. நான் அதே நோட்டீஸ் பண்ணல. நான் வீடியோ போடுறதுல மும்முரமாக இருந்ததுனால அதை நோட்டீஸே பண்ணல. ஸோ இதுக்கு நமக்கு வியூஸ் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரே இதை போட்டால் எத்தனை பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் விதவிதமாக தான் போகணும். பரவாயில்ல, அது வந்துருக்கு. நம்ம இதே திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றே போட்டால் எத்தனை பேர் பார்ப்பாங்க. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்களா ஒரு லைக்கை பண்ணி விடுங்க. இனிமேல் இந்த பாட்டு கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கும்.
100 மில்லியன் வரையும். அதெல்லாம் சாத்தியமான தெரியல. 10 மில்லியன் ஈஸியாக வந்து நமக்கு 100 மில்லியன் ஒரு ஜிஜிபி. அதாவது நான் சொல்றது ரொபலாக்ஸ்ல, ரியல் லைஃப்லன்னு நினைச்சுக்க வேணாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னடா அவன் வீட்டில் என்னென்ன கேம் விளாட்றன்னு நினைக்காதீங்க. இது பாருங்க, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே 6.7 மில்லியன் இருக்குல்ல. நான் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ 3.3 மில்லியன் இல்லை. எவ்வளோ நேரம் ரெக்கார்டாக இருக்குமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரத்துக்குள்ளேயே நம்ம 6.7 மில்லியனுக்கு வந்துட்டோம் உங்களோட கண்ணுக்கு முன்னாடி. அது சிம்பிளாகவே இந்த கேமில் நம்ம லெவல் ஆகி கொண்டு போயிடலாம், லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே போகலாம். ஸோ நீங்கள் யாரும் நினைக்க வேணாம்னு, நான் கேனன் எனக்கு கேம் விளாட்றது கொஞ்சம் விளையாடினாலே இந்த கேமில் நல்ல ரீச் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு 1.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 2.6 மில்லியன். ஸோ நாம் அடுத்த வீடியோவில் தான் நம்ம வீடு வாங்குவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்சல ஒரு 10 மில்லியனை இது பண்ண பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் என்னத்தை பண்ணுறது. ஸோ அதனாலே நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடு பார்க்காம நம்மளோட 10 மில்லியன் ப்ளே பட்டனை மட்டும் எடுக்க பார்க்கலாம். ஸோ கட்டிங் டிங்கரிங் நல்லா இருந்தால் தான் வியூஸும் நல்லா போகும். ஸோ யாராச்சும் என்னோட சேர்ந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட ஐடியை கீழே கமெண்ட் பண்ணுங்க, ரோபலாக்ஸ் ஐடி. நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நிஷூதனன்ற ஒரு ஐடி, அதில் தான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வரும். ஸோ அதில் நான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஆன பிறகு ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களை நான் கூப்பிட்டுப்பேன். ஸோ அப்போ நீங்கள் வரலாம், இல்லாட்டி ஆஃப்லைனில் இருந்தால் அது உங்களோட நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் திமிரில் சொல்லலை, உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குன்னு நான் என்ன மாதிரி என்ன வெட்டியாக இருக்க போறீங்க ரெக்கார்டிங்க்கு. ஸோ அதைத்தான் அப்படி சொல்ல வந்தேன். யாரும் நான் திமிரில் கதைக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த எடிட்டிங்கும் அப்படி பண்ண போகிறேன்னே தெரில. ஸோ இந்த வீடியோவே எப்போ வரும்னு தெரில. நான் இது 28ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னால் தெரியலை, ஏதோ நான் நியூஸ் சேனல் மாதிரி சொல்லி கொண்டிருக்கேன். நேரம் 5:38 மாதிரி. ஸோ கொஞ்சம் நான் சோகமாக கதைச்சா மன்னிக்கவும். ஏண்டா நான் மெல்லமாக கேட்கறதுக்காக தான் அப்படி கதைச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் புத்துணர்ச்சியை கதைக்க என்னோட உடம்புல எனர்ஜியும் இல்லை, கொஞ்சம் இல்லாமல் இருக்கு பார்த்து. நல்ல தூக்கம். ஓ மை காட், 9.2 மில்லியன். அப்போ இதில் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் அடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். கண்டிப்பாவா இல்லையா பார்க்கலாம் வாங்க. இல்லை அடிக்கல, 9.6 மில்லியன். ஸோ இன்னும் 400,000 நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நாம் ஒரு இதை போட்டோம்னா ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அந்த 80%, ரெக்கார்டிங் 100%. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம இந்த என்னோட பிளாராக்கள் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில். ஸோ அது வேறு ஒன்று இருக்குது. ஸோ வேறு என்ன எபிசோட் பண்ணலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு 10 மில்லியன் அடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ரீச் ஆகிட்டோம். ஏண்டா 400K 500 600 ஓ மை காட் நல்ல வியூஸ் எனக்கு கிடச்சிருக்கு கன்ஃபார்ம். இதை பார்த்தீங்கன்னா நியூ ரிவார்ட் கேட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 10 சப்ஸ்கிரைபர்ஸோட நம்மளோட சேனலில் இருக்கும், அதாவது ரோபோலாக்ஸில் இருக்கிறோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம அதை அவோர்டை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு பில்டு பண்ணிடலாம். ஸோ பில்டை கொடுத்துட்டு இருக்கிற நம்மளோட பேக்கை கிளிக் பண்ணிட்டு அதில் அவார்ட்ஸுக்கு போனோம்னா ப்ளே பட்டனால் நம்மளோட டயமண்ட் பட்டன் வந்துருச்சு. ஸோ இதை எங்கே வைக்கலாம் வச்சு இப்போ நம்ம எங்கேயாவது கிளிக் பண்ணோன்னா அப்படி ஷூராக இருக்கு. எஸ்ஸை கொடுத்தா நம்மளோட 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவார்ட் கிடச்சிருச்சு. ஆனால் கிளியராகவே தெரியல அவார்ட். ஸோ ஓகே கைஸ், நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் ரொம்ப தூரம் தானே பார்த்து நான் ரொம்ப இது கொடுத்துட்டேன். ஸோ அதான் கைஸ், இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். நமக்கு 10 மில்லியனுக்கு ஃபோன் கிடையாதா? நான் இருக்கேன், அப்படியே நம்மளுக்கு இன்னும் கிளைம் ஆகலை. டோக் பண்ணால் தான் கிளைம் ஆகுமா நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் இதோட இந்த கேம் இந்த சிமுலேட்டரை முடிக்கிறேன். யாருமா மொரட்டால ஓடிக்கிட்டு இருக்கான் லபுபூன்னு ஒருத்தன்.
ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன வாங்க போறீங்க, இந்த பில்டிங் தான் வாங்க போறோம். நமக்கு பக்கத்துல சிவத்த கலர் பில்டிங்க. ஸோ இந்த பெட்டு வாங்கலாமா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, இது ஏதோ கேக்குது, அதை கொடுத்து விட்டுறோம். 300 டைமண்ட் கைஸ், ஒரு எக் கிடைக்க. அதுலயும் இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒன்று தான் வருமா. நம்ம 300 டைமண்ட் தானே, பேசாம இதை வாங்கிடலாமா? நீங்க அப்ப இந்த கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்தவங்க பேர் வச்சிடலாம். அதுக்கு அப்ப முட்டையை வாங்கிட்டோம். இது எப்படி இப்போ முட்டையை எப்படி உடைக்கிறது? எங்க முட்டை போச்சுன்னே தெரியல காய்ஸ். ஐயோ, மாயம் இல்லையே, மந்திரம் இல்லையே, டெலிபோர்ட்டா? ஆனா போயா. ஓ, இது பில்ட் பண்ண டெலிபோர்ட் தேவையா? எப்படி இப்ப நம்ம முட்டையை வெளியே இருக்கு? இப்பதான் முட்டை வந்துச்சு. ஓ நோ, ஓகே கைஸ், அது இன்னும் 59 நிமிஷத்துல அந்த முட்டையை வெளியே வரும். ஸோ அடுத்த எபிசோட்ல அதை என்ன பெட்டுனும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிஷு எஸ் ஜெசி. ஸோ நான் வெளியே போய் விளாக் எடுக்கிறதுனால தான் இங்கே வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு ரோபலக்ஸ் விளாக்ஸ் எடுத்தேன். ஸோ கூடாலமாம போயிட்டு வாங்க சொல்றேன் கேக்குது. ஸோ ஓகே கைஸ், அடுத்த எபிசோட்ல பாக்குறது உங்களிடம் இருந்து விடைபெறுது, இல்லாட்டி அடுத்த வீடியோல பாக்குறது உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் எஸ் ஜெசி.